டிக்கெட்ஸ் 2 ஊட்டி. 2600. பேலன்ஸ் 400. Keep it tips. 400 ரூபா டிப்ஸா? 400 ரூபா டிப்ஸா? கம்மன் இரு. ஹனிமூன் ட்ரிப்பா? கில்லாடி கண்டுபிடிச்சிட்டீங்களே மாமா. கார்த்திக் சரியா கண்டுபிடிச்சிட்டாருல்ல? பெரிய ஆள் நீ. I am going with கார்த்திக். அவ இந்த மாதிரி பண்ணிருக்கான்னா அதுக்கு காரணம் காதல் தானே. கம்பைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி 2 பேரையும் இன்னைக்கு வீட்டை விட்டே போக வச்சிட்டீங்கல்ல. நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன போட்டு திட்டுறது. சின்ன பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டா அவங்களுக்குள்ள நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அந்த பையன் வீட்டை சேர்ந்தவங்க எப்படி உங்க ஆளுங்க தானே? நான் ஆடிட்டிங் போயிட்டு வருது மேத்யூவோட போட்ல தான். போட்ல வச்சு பார்க்கும்போது சும்மா நடந்து வரும்பொழுது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான் பழக்கம். எத்தனை தைரியம்! ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். பசங்களை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் ஆகும். அந்த மேத்யூஸ் வீடு வரைக்கும் போய் பார்க்கலாமா? ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு வச்சுப்போம். ஆனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அதோட சர்ச்சோட பெரிய ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கர்த்தர் தான் காக்கணும். இப்ப என்னதான் செய்யறது? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும். அப்புறம் 2 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம குடும்பத்துல வேற மதத்தை சார்ந்தவங்க வந்து வாழறது கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவனை மதம் மாற வச்சாச்சுன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். நான் இங்க என் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும்போது நீங்க திருசபைக்கு ஆளை சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? நாம மட்டும் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடியலனா அவங்க 2 பேரும் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படினா குழந்தைங்க இருப்பாங்க. ரீட்டா, சின்ன வயசுல மாளிகைப்புறத்துல தாண்டம்மையும் நானும் மண் சட்டியை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா விளையாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் அப்படியெல்லாம் விளையாடினதே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? அப்படின்னா அதாவது இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி கொஞ்ச நாள்ல மறந்துடும். ரீட்டா, கோ இன்சைட். ஏன் மேத்யூஸ், பொழுது விடியறதுக்குள்ளேயே அவங்க ஊரை விட்டு போயிருக்காங்கன்னா உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல? கரெக்டா? ஐயோ கர்த்தாவே, அடிக்க இல்லாதவனே, இனிமே இவன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாது. இவனை நான் வேலைக்காரனாவா பார்த்தேன், இந்த வீட்டுல ஒருத்தனா பார்த்தேன். அப்படி இருந்தும் இவன் என்னடானா? போதும் மேத்யூஸ், நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா ஃபாதர்? உன்னை உண்மையான அன்பு உள்ளங்களை பிரிக்க கூடாதுன்னு தானே நம்ம மதமும் தெளிவா சொல்லியிருக்கு ஃபாதர்.